திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஐக்கியமாகி வருகின்ற 2026 சட்டமன்ற உறுப்பினராக வலம் வர போகின்ற எங்களுடைய இளைய தளகம் இதோ வீர உரையாற்றுகிறார். அன்பார்ந்த மூவிருந்தாளி பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நம்மளுடைய மூவிருந்தாளி மண்ணை சார்ந்த பெரிய பாண்டியன் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு கழக தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சார்பாகவும் நம்மளுடைய கழகத்தினுடைய தோழர்கள் சார்பாகவும் இந்த நேரத்திலே எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தி அதுபோல எங்களோடு கலந்து கொண்ட PMT மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் இசக்கி ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அவர்களுடைய கூட வந்திருக்கக்கூடிய அவர்களுடைய தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீர மரணம் அடைந்து இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்த்தவர் என்பதில் நாம் எல்லாம் இந்த நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த கடந்த 7 வருடங்களாக தொடர்ந்து இந்த மண்ணிற்கு இங்க நாம வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவருடைய நினைவை போற்ற அளவுக்கு நாம் இன்றைக்கு ஒரு பெருமை மிகுந்த ஒரு மண்ணிலே நாம் நிற்கிறோம் என்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அவரு அன்னைக்கு அந்த ஏரியாவுக்கு போய் அந்த குற்றவாளிகளை பிடிக்க போய் தன்னுடைய மார்பிலே கொண்டு பாய்ந்து இறந்தவர். அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது யாருக்குமே கிடைக்காது. நாட்டிற்காக உயிர்விட்டவர்கள் இருப்பாங்க, மண்ணிற்காக உயிர்விட்டவர்கள் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் இன்று பெரிய பாண்டியன் அவர்கள் ஒரு குற்றவாளியை பிடிக்க சென்று காவல்துறைக்கு பெருமை சேர்த்த ஒரு வீரம் மிகுந்த மனிதர் தான் நாம் பெரிய பாண்டியன் அவர்கள். நான் இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு அவர் தான் அந்த இடத்த கொடுத்திருக்காரு, அந்த நேரத்துல அவர் உயிரோடு இருந்தாரு, ஸ்கூலுக்கு இடம் கொடுத்திருக்காரு, இங்க இருக்க மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நல்ல மனிதர். ஆனா அவரை நான் நேர்ல பார்த்ததில்லை. அந்த நேரத்துல சொல்லுவாங்க, கடைசியில அவரும் இந்த பள்ளியின் பக்கத்திலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பதுங்கிறது நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அன்பான பண்பான ஒரு மனிதர் இந்த மண்ணிலே வீர மரணம் அடைந்த அவருக்கு நம்மளுடைய எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய வீர வணக்கத்தை கழக தலைவர் நம்முடைய தளபதியார் அவர்களும் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட செந்தில் அண்ணன், ரவி அண்ணன், பொதுக்குழு உறுப்பினர் மாதசாமி, கேபிள் கணேசன், சட்டநாதன், விஜயகுமார், மடத்துப்பட்டி விஜயகுமார், முகேஷ், கிளை செயலாளர், இந்த பகுதியினுடைய கிளை செயலாளர்கள், வரவேற்பு கொடுத்த அத்தனை கழகத்தோழருக்கும் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.